முடியலடி என்னால. ஏங்க இந்த காசு வந்து ஒரு வாரம் ஆகுதுல்ல, டெய்லி எடுத்துக்கு வரையே என்ன இளவ சேரி சொல்லி தொலைச்சாதான். என்னடி ஏழு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? அடிச்சு பல்லுகள உடைச்சிருவேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நல்ல காரியத்துக்கு போகும்போது திமிரா பேசிட்டு இருக்கா. என்னடா தப்பு தப்பா பேசிட்டே இருக்கா? என்ன காரியம் பண்ண என்ன காரியம் பண்ண போறீங்க? யாருக்கு காரியம் பண்ண போறீங்க? நல்ல காரியம் கெட்ட காரியம்னு பேசிக்கிறீங்க. உங்ககிட்ட எதுக்கு நான் சொல்லணும்? எதுக்கு சொல்லணும்? எங்க அம்மா எனக்கு இந்த பணத்தை கொடுத்துருக்காங்க. நான் போய் தனியா பிசினஸ் பண்ண போறேன். அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. ஓ, உங்க அம்மா கொடுத்த காசுனா கொண்டு போய் கரப்பியலா? அப்ப எங்க அம்மா கொடுத்த காசை பண்ணியல, என்ன பதில் அதுக்கு? ஏன் என் புள்ள வந்து இந்த கழுத்துல கிடக்குற சங்கிலிய உங்க தம்பி மொய்த்தேவைக்கு எடுத்து கொடுக்கல? அவ காசு கேட்கல, அதுல இருந்து எடுத்து கொடுக்க கூடாது. நீங்க கொடுத்த காசு எல்லாம் மனசுல நல்லது நினைச்சே கொடுக்கலடி. அதான் எல்லாம் போயிடுச்சு. இது என் அம்மா கொடுத்த காசுரி. இதுல பிசினஸ் நல்லபடியா நடக்கும். சூப்பரா பண்ணுவேன் பிசினஸ். அத மனசுல வச்சுக்க. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்ன்ற அவசியமே இல்லடி. என்னால பணம் கொடுக்கவே முடியாது. தர மாட்டாரா? பாத்தியல, தர மாட்டாராம். எங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இவ்ளோ செல்ஃபிஷா நீங்க? உங்களை போய் ஒரு இன்னசென்ட்னு நினைச்சேன் பாருங்க. ஏங்க நீங்களா அவரை எப்படி நினைச்சுக்கிட்டா? அவர் வந்து உங்ககிட்ட நான் இன்னசென்ட்னு சொன்னாரா? ஏய், நீ வாயை மூடி சும்மா இருக்க மாட்டியாடா? அப்படி இல்ல மாமா, உங்களை தப்பா நினைச்சிட கூடாது இல்ல. உமருக்கா வேண்டி தான் ஏன் பேசிட்டு இருக்கேன். ஏய் மண்டைய பொளந்துருவேன் பாத்துக்க. எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறியா? இந்த ஆளை பாதி கெடுக்கிறதே நீதான்டா. கோமாளி பயலோட சேர்ந்து கோமாளித்தனம் பண்ணிக்கிட்டு பேசுற வார்த்தை எல்லாம். என்னடி கோமாளி பையங்கிற? யாரு கோமாளி பையன்? கோமாளி பையன் கூட சேர்ந்து இங்கடி பிசினஸ் பண்ணிட்டு இருக்க. என்னடா பேசிட்டு இருக்காவோ? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ஓவரா பேசிட்டு இருக்கா. உன்னையெல்லாம் திருத்த முடியாது. போய இந்த ரெடி ஐஸு. உங்க அப்பனை அசிங்கப்படுத்தியும் பார்த்தாச்சு, அழுது புரண்டு கெஞ்சியும் பார்த்தாச்சு. ஒரு மாத்தமும் இல்ல. எருமை மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி போறதும் வாரதுமா இருக்காரு. என்னடி மாடுகள் பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்க? இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன தப்பாயிரும். வார்த்தை ரொம்ப தடிச்சு போயிட்டு இருக்கு. சொல்லிட்டேன், பல்ல உடைச்சிருவேன். வேணாயா, இந்த கரும பிடிச்ச காசு எனக்கும் என் பிள்ளைக்கு வேணாம். தொலை போ. ஏய், கரும பிடிச்ச காசா? என்னடி காசை போய் கருமாங்கிற? இப்பதான் சாமி கிட்ட வச்சு பிசினஸ் பண்ணலாம்னு எடுத்துட்டு போயிட்டு இருக்க. காசை போய் கருமாங்கிற? ஏய் 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 சாமியை கூப்பிட்டு காசு கொண்டு போய் தொழில் ஆரம்பிக்கலாம்னு போனா எப்படி பேசிட்டு இருக்கா? சரி தம்பி, நீங்க கிளம்புங்க. அப்படித்தான் பேசுவேன். ஒரு திறமையில விளங்காத என் வார்த்தையில விளங்கிற போது ஒரு மொட்டை சென்டிமெண்ட் வச்சு உசுர வாங்கிக்கிருக்க. இவ்வளவு வயசாயும் உன் தோல்வி அடுத்தவங்க மேல சாத்திக்கிருக்க. இங்க முதல்ல உன் தோல்வியை ஒத்துக்கிற வேலையை பாரியா. அப்பதான் உன் வாழ்க்கை விளங்கு. அன்னைக்கு உடச்ச காசு அந்த ஆளு ஏமாத்திட்டு போயிட்டாண்டி. அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? இப்ப நல்ல தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். இது போய் ஓவரா பேசிட்டு இருக்க. அது புரியவே உனக்கு இத்தனை வருஷம் இருக்கு. ஏன் உன்னைய கட்டிக்கிட்டு வந்து இத்தனை வருஷம் வாழ்ந்த வாழ்க்கையை விட வேற எதுவும் அசிங்கம் கிடையாது. வாழ்க்கை நல்லா இல்லடி. வீணா போயிட்டடி. தத்திரம் புடிச்சவள. யார தரத்துல முடிச்ச? நீதாடி தத்திரம் புடிச்சவ. இன்னொரு தாடி விடுங்க. ஐயா அண்ணி விடுங்க அண்ணி. 2500 ரூபாய் கொடுத்தா என்னடா? சரி விடுங்க. போ. ஒரு தொழில் தொடங்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். அங்க மட்டும் ஏதாவது ஆச்சு. ஐயா சும்மா இருங்க மாமா. அது அவுட் அப்ப இருக்கு. நீ தொழில் விஷயமா தான போற. முத கிளம்பு. டேய் கிளம்புங்க மாமா. போ, நல்லா பேசிட்டு போ. வேட்டியை உருவிட்டு விடு அந்த கரியால. பொறுக்கிட்டு வா. அப்ப இங்கதான் வந்து நிக்கணும். போதும்க்கா. டேய், அவ என்ன பேசிட்டு இருக்கா? எப்படி அவளை விட முடியும்? அவள மாமா போற மாமா போடுன முத கிளம்பு வா. பேச்ச விட்டு வாயா, நம்ம செயல்ல காட்டுவோம். கொஞ்சம் கூட மரியாதை இல்லடா. நான் என்ன தப்பு பண்ணேன்? அண்ணே விட்டு தள்ளுன முத போற வேலைய கவனத்துல வை. பொம்பளையாவ இப்படி பேசிட்டு இருக்கா? நானும் பாத்துக்கிட்டே கண்டபடி தப்பு பேசிட்டு இருக்காடா. அவள சும்மா விட கூடாது. சொல்லிக்கிட்டே இருக்கேன், நம்ம சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கேன். முதல்ல வேலைய பாரு. டேய் வண்டி ஏறடா. போறேன் தொழில் பண்ண போகும்போது இப்படி பேசுறது எப்படி உருப்படும்? அத ஏறுனே முத. மாமா ஏறு மாமா வண்டியில. உன்னை இன்னசென்ட்னு சொல்றாங்க. வியாபாரத்துல நிறைய காசு சம்பாதிச்சு பல இன்டிசென்ட் ப்ரொபோசல்ஸ் பண்ணுவோம் மாமா. கிளம்புடா போயிட்டே பேசு. சொர்க்கத்தை காட்டுறேன்யா. உமர் அண்ணனுக்கு நான் சொர்க்கத்தை காட்டுறேன்யா. போங்க போங்க.